ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமால். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நிறைந்த ஒரு ட்ரைபல் வில்லேஜ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பண்ணாத சம்பவமே இல்லை. ஏன்னா வைல்ட் லைஃப், அதாவது பார்த்திங்கன்னா காட்டெருமை, யானை, சிறுத்தை, புலி, கரடி எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை சுற்றி இருக்குது. அது சொல்லவே தெரியல. யானைலாம் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணாத சம்பவமே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ சம்பவம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு அந்த பெரியவர். ஸோ அப்படிப்பட்ட ட்ரைபல் வில்லேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா காஃப், கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரே நேரத்திலே பார்த்தீங்கன்னா தாக்கிருச்சு. ஸோ இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன செடிண்ணா? இது மஞ்சள். மஞ்சளா? மஞ்சள். மஞ்சள்லாம் அந்த வீட்டில் மஞ்சள் பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அப்படியே இது மஞ்சளா? இது எப்படி எடுப்பாங்கண்ணா? இது மஞ்சள் எங்கிட்ட இருந்து வருவாங்க? இது கீழே கிழங்குதாங்க. ஓ, கீழே எடுத்த மஞ்சள். இப்போ ஏதாவது ஒன்று எனக்கான எடுத்து காமிக்க முடியுமா? கொஞ்சம் இதுதான் மஞ்சள். இப்போதான் தயாராகுது. மஞ்சள் இருக்கா? உருவா இருக்கா? இப்போதான் கைஸ், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மஞ்சளுங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ப்போம், அந்த குளிக்கிறதுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுவோம், அந்த தானே குழம்புக்கெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனே இருக்குது, சின்ன குட்டி கார்டன். வீட்டு யூஸ் இது எதுவும் சேலுக்கு எதுவும் பண்ணுறீங்களாண்ணா? வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். அங்கே நாய் படையே இருக்கு. ஓடு. பார்த்தீங்கன்னா ஐயா வீடு என்ன? ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த கிராமத்தில் எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு 50 வருஷம் ஆகும். எங்கே நீங்கள் பிறந்தது? இங்கே தானா? பிறந்தது இங்கே வாகப்பண்ணைங்க. வாகப்பண்ணையா? நீங்கள் வாகப்பண்ணையா? நாங்கள் போயிட்டு வந்தோம் வாகப்பண்ணைக்கு. எங்கே இருக்கிறோமா? சரி 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 சரி. இங்கே உங்கள் கூட சேர்த்து எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே முன்னாலே 14 வீடு இருந்தது, இப்போ ஒரு 5 வீடு இருக்கும். மொதல் 14 வீடு இருந்தது, இப்போ 5 வீடு தான் இருக்கு. 5 குடும்பம் தான் இருக்கு. எப்போ கட்டப்பட்ட வீடு இதெல்லாம்? இது நம்ம எத்தனை தலைமுறை இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60 வருஷம் இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா ஆச்சா இந்த வீடு. காமராஜர் அவர் ஆட்சியில் கட்டப்பட்ட வீடு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த களிமண் என்னென்னா, அந்த களிமண் அவ்வளோ ஒரு தாக்கத்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. என்னென்ன இதே நம்ம செவரு வச்சு சாதா சிமெண்ட் வச்சு கட்டியிருந்தா கூட இது ஆயிருக்கும், கிராக் விழுந்துருக்கும். அதை நம்ம திரும்பி மராமத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்து மண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்னே சொல்லலாம். யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குன்றாங்களே, அது எப்படி காப்பாற்று? அது எந்த நேரம் இருக்குது, எந்த நேரமும் இருக்கு. சொல்ல முடியாது. இல்லைன்னா இங்கே கேம்பு, இங்கே தான் கேம்பு. கேம்புனா இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்குமா? இங்கேருந்து எட்டி பார்த்து தெரியுமா? தெரியும். இங்கே இருந்து நம்ம உட்காந்துட்டு பார்த்துக்கலாம். அப்படியே இருக்குமா? அந்த மாதிரி. அப்போ உங்க தோட்டம்லாம் போட்டிருக்கீங்க, அதை எதுவும் பண்ணிடாதா? அதெல்லாம் செடிக்குள்ள இங்க எல்லாம் நிறைய போகுது. இல்ல விரட்ட எதுவும் போவீங்களா உங்க தோட்டத்துக்குள்ள? நம்ம ஒன்றும் பேசுறது இல்லை. யானை கூட சாவாசமே வச்சுக்கிறது இல்லை. அது இல்லை. எதனால? இதே வழியே போயிடுச்சு ஒரு நாள். என்ன சொல்றீங்க? இதே வழி. இந்த வழியில போயிருக்கா? இதே வழி. யானை பூச்சா? யானை. எத்தனை யானை? 1. அப்புறம் எல்லாம் சுத்தி இருந்தது. தனியா வந்தா வீடுல இதா பண்ணும். அதே நம்ம ஒன்னும் பேசல. நீங்க எங்க இருந்தீங்க அப்போ? நம்ம டிவி பார்த்துட்டு இருந்துட்டோம். இது என்னங்க படத்துல வர காட்சி மாதிரி இல்ல இருக்கு ஐயா சொல்றது? வாழை இங்க இருந்தது. வாழை. ஓ, வாழை மரம் இருந்திருக்கு. நம்ம ஊர்ல வாழை வைக்கிறது இல்ல. அதுக்காக தான் எடுத்துட்டா வாழைய. என்ன நடந்துச்சு அன்னைக்கு சொல்லுங்க. நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க? ஆமா, அந்த இடத்துல வாழை இருந்தது, வாழை மரம். அதெல்லாம் ஒடிச்சு தின்னுட்டு அப்புறம் இங்க ஒண்ணு இருந்தது. சரி. இந்த வாழைக்கு வந்துச்சு. வந்து இதை ஒடிச்சு தின்னுட்டு இப்படியே கீழே இருந்தது. அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி இந்த சைடு கீழே இறங்கி போயிருச்சு. கீழே இறங்கி. இது உங்களுக்கு எப்ப தெரியும் யானை வந்து சாப்பிட்டுக்கிட்டு போனது கூட தெரியுமா? நம்ம இருக்கும்போதே இது நடந்திருக்கு. டிவி பார்த்து இருக்கும்போதே நடந்துட்டாரு. அடங்கோயா. யானை வந்து இல்லன்னு நினைக்க கூடாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்துருக்கும். இப்போ எப்பயுமே இப்போ ஒரு பயத்தோட தான் இங்க உள்ள வர கொஞ்சம் பயம் தான்.
இந்த கிராமத்து மக்களோட நிலைமை இதானா? இதேதான். எப்பயும் அந்த மனசுல அந்த யானை வருமான்ற ஒரு பயம் இருக்கும். அது டெய்லி வர்றது, அதனால நம்ம பேசாம இருந்துருவோம். பழகிடுச்சுன்னா அது இங்க சுத்திட்டே இருக்கு. ஓகே, அதை விரட்ட மாட்டீங்களா வந்தா? நம்ம சாத்தப்பட எங்களை தாக்கிட்டேனா தாக்கிருச்சு. தாக்கிட்டேனும் அது ஆகாது. அதுக்கு பயந்து இங்க 2-3 பேர் அடிச்சிருச்சா? யானை அடிச்சிருச்சா? இந்த கள்ளிப்பட்டியில எப்படி? அது அவங்க என்ன பண்ணிருக்காங்க? யானை உங்களுக்கு தாங்களோ? காலைல நேரத்துல ஒரு 7-8 மணிக்கு இந்த பஸ்க்காக போறாங்க. பஸ்க்காக. சரி. அந்த மாதிரி போகும்போது அவங்க நேரத்துல வந்திருக்காங்க, அடிச்சிச்சு. எத்தனை மணிக்கு வந்திருந்தாங்க? 8 மணிக்கு சும்மா. நைட்டா? இல்ல, காலையில. காலையில நேரத்துல விடிய காலம். அதாவது பஸ் ஏற வந்தவங்கள பாத்தீங்கன்னா யானை அடிச்சிருச்சு. அடிச்சிச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல 2 பேரையவா இல்ல தனித்தனியா? அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. வெரைட்டி இருக்குமோ எனக்கு தெரிஞ்ச? இல்ல, நம்ம போய் முட்டினா அது தெரியாம முட்டிட்டா என்னாச்சு? ஆளு இருக்காரா? இல்ல, இறந்துட்டாங்க. இந்த யானை அடிச்சு செத்துட்டாரா? அடிச்சு அங்கேயே க்ளோஸ். வீசிருச்சோ? வீசி மிதிச்சு அந்த மாதிரி. அது பின்னாடி யானை வந்துச்சுன்னா எல்லாம் பேசாம உள்ள இருந்துருவாங்க. எங்க வீட்டுக்குள்ள போயிருவீங்க? வீட்டுக்குள்ள துரத்துறது இல்ல, பட்டாசு லைட் அடிக்கிறது இல்ல, அந்த வேலையே இல்ல. பாக்குறாப்லயே இது இங்கெல்லாம் வந்து டெய்லி நிக்குது இந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த பழக்கைக்காக அந்த இடத்துல எய்தாப்ல அதெல்லாம் நிக்குது டெய்லி. நம்ம இங்க இருந்து பாத்துருவோம், இந்த வெளிச்சம் இருக்குதெல்லாம் பாத்துருவோம், பார்த்து பேசாம இருந்துருவோம். சரி. அப்ப அத அப்படியே அந்த பழக்காய் சாப்பிட்டு அப்படியே போயிடுது. அந்த மாதிரி. நம்ம வீட்டுல எத்தனை பேர் மொத்தம்? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அம்மா, நீங்க, 2 பிள்ளைங்க, 2 பசங்க. சரிங்க. யானை இல்லாம வேற என்ன சிறுத்தை புலி எல்லாம் பாத்திருக்கீங்களா? புலி இந்த கீழே ஒரு வாரத்துக்கு முன்னால எல்லாம் கீழே சுத்துச்சு. பாத்தீங்களா? ஏறுமே இந்த நேரம் இருக்கு. என்ன சுத்துச்சு கீழே? புலி வந்துச்சா? புலி இங்கெல்லாம் சுத்துது. ஓ, புலியே சுத்துது. ஐயோ, எப்ப பாத்தீங்க? கரடியும் சுத்துது. கரடி சுத்துது. புலினா ரொம்ப டேஞ்சர். அது டேஞ்சர். அதான் அந்த மட்டத்துல பாத்துக்கலாம். இங்க இருந்தா நம்ம பாத்துக்கலாம் புலி போறத. புலி, அந்த எருமை, யானை எல்லாம் கூட்டமே அங்க நின்னுரும். ஒன்னா நின்றோம் அந்த எஸ்டேட் அங்க அந்த மட்டத்துல நின்னுரும். சரி. எல்லா இடத்தையும் சுத்துது. எல்லா இடத்துலயும் சுத்தியா? போன வட்டத்துல மேல எல்லாம் ஆனை அங்கே நின்றுச்சு. மேலதான் நின்றுச்சு. பையன் பாத்துட்டு வந்தப்பெல்லாம் பாத்துட்டு வந்தா போய் அங்க மேல ஆனை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு ஆனை அது. ஒரு யானை இருந்தா பிரச்சனை போக கூடாது. அது ரொம்ப ஸ்பீடு. ஒரு யானை இருந்தா அன்னைக்கு இந்த ரோடு ரொம்ப ஓட்டம். அப்புறம் யார் இவரும் துரத்திருச்சா? இல்ல, சண்டை போட்டாரு. ரொம்ப ஸ்பீடா வந்துருச்சு. இங்க இருந்தாங்க. உங்களை துரத்திட்டு வந்துச்சா? இல்ல, ரோடு அந்த பக்கம் இருந்து இங்க வந்துச்சு. சரி. அப்புறம் யானை வரைஞ்சுன்னா அங்க நம்ம எல்லாம் சண்டை போடும் போது இந்த ரோட்டே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரே ஃபன்னு தான். அன்னைக்கு யானை மட்டும் நம்ம இல்லைன்னு நினைக்க கூடாது. இங்கே இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும் எப்பயுமே. எச்சரிக்கை இருக்கணும். 5 மணிக்கு முன்னால நம்ம வீடெல்லாம் வந்து சேர்ந்துடணும். அதுக்கு மேல வந்தா ரொம்ப பயம். இப்போ நைட் 5 மணிக்கு மேல வந்தா என்ன ஆகும்? யானை ரோட்ல நிக்கும். போன இடத்துல என்னமோ இங்க பைக் எடுத்துட்டு இருந்தா பைக் வீச்சு போட்டு அங்கே போயிருக்காங்க. பைக்க வீசிருச்சா? இல்ல, இவங்க கீழே ஓட்டிட்டாங்க. இந்த ஊருக்காரங்களா? இல்ல, அங்கதான் அந்த ஊருக்காரங்க. கைஸ், ஆக்சுவலி ஐயா என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கிராமத்துக்கு வர பாத்துருக்காரு. என்ன வரும்போது பாத்தீங்கன்னா யானையை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பைக்கை போட்டுட்டு பாத்தீங்கன்னா அவர் ஓடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இப்ப ஒரு அண்ணன் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவர் பாத்தீங்கன்னா நேத்து முந்தானேத்து யானை பாத்தீங்கன்னா அவரை துரத்திட்டு வந்திருக்கு போல, விரட்டிட்டு. சோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்து பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு எச்சரிக்கையோடையும் மனசுல ஒரு பாரத்தோடையும் பாத்தீங்கன்னா இந்த யானை வருமோ ஏதாவது பண்ணிருமோன்ற பயத்துலதான் பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நீங்க டிவி பாத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வாசல்ல பாத்தீங்கன்னா யானை கடந்து போயிருக்கு. இப்போ இங்க இருக்க வாழை மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு சாப்பிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்கய்யா, வேற என்னங்கய்யா? மதியானம் எத்தனை மணிக்கு சாப்பாடு? எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க மதியானம்லாம்? 1 மணிக்கு சாப்பிடுறோம். என்ன சாப்பாடு?
இல்லை அரிசி சாப்பிடுங்க. அரிசி தான். வேற என்னென்ன சாப்பிடுவீங்க? வேற இங்கே தீனி அதிகமாக அங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. ஸ்நாக்ஸ்லாம் வேலைகள்? முன்னாலன்னா நம்ம தேனை காடு அது இதெல்லாம் செய்வோம். என்ன செய்வீங்க? இது தெனை. இப்போ செய்யறது இல்லையோ? இப்போ அதெல்லாம் யானை வந்து தின்னுரும். அதுக்கு பயந்துட்டு அதெல்லாம் போடுறது இல்லை. தெனையே போடுறது இல்லை. ஸோ கைஸ் நம்ம அப்படியே ஐயாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிடுறோம். ஐயாவோட பேட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, அப்படியே வரோம், போயிட்டு வரோம். நன்றி. இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்மளால நம்ப முடியல. இந்த இடத்துல இதை வாழை வச்சுருந்தாங்கன்னா இங்கே வாழை இருந்திருக்கு. அந்த இடத்துல வாழையை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது பாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாழை இருக்குது போல். அதை பார்க்க சாப்பிட்றதுக்காண்டி இந்த ரூட்டில் அவங்க வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் சாப்பிட்ருக்கு. பா எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். அப்போ என்ன கதவை போட்டு உள்ளே ஓட்டிங்களா? உள்ளே தான் இருந்துட்டான். கதவு திறக்கவே இல்லை. எது சவுண்ட் எதுவும் கொடுத்துச்சா? ஒன்றும் அந்த வாழை சாப்பிட்றது மட்டும் தான் சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்கும். அம்மா ஒன்றும் சத்தம் போடல. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்துட்டீங்க நீங்க? நம்ம இங்கே வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், சவுண்டே நல்லா கேட்கும்ல. ஆமாம், அந்த வாழை சாப்பிடும்போது நம்ம தெரிஞ்சுட்டோம். சரி ஓகேங்க, சரிங்க, நன்றிங்க, வரேங்க.